உதயமகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. வீட்ல எப்படி காளான் வளர்க்க போறோம்? அத பத்தி தாங்க ஏ டூ இசட் வரைக்கும் உள்ள தகவல் தாங்க இந்த பதிவு பார்க்க போறோம். இந்த பதிவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வீட்ல எப்படி காளான் வளர்க்க போறோம் என்பதை தெரிந்து கொண்டு நீங்களும் உங்க வீட்ல வந்து காளான் வளர்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாதிரி சுட்டு அப்படியே லேயர் லேயராக போடுவேன். வணக்கம், என் பேர் ரஞ்சித்குமார். விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் இருக்கோம். நம்ம காளான் பண்ண வந்து ஒரு வருஷமாக வச்சுட்ருக்கோம். இப்போ இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார் இது பண்ண வச்சிருக்கு? ஃபஸ்ட்டு நம்ம போட்டது ஃப்ரண்ட்டில் ஷெட் ஒன்று போட்டோம். சரிங்க சார். சின்ன ஷெட் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டோம். சரிங்க சார். அதில் கொஞ்சம் எல்லாத்தையும் கருத்து அனுபவப்பட்டுட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கீங்க. இது வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் ஷெட்டு. ஓகே சார், ஓகே சார். இப்போ இதுக்கான ஷெட்டு இது போல் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார் செலவாகும்? 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு எனக்கு 1,20,000 ஆயிடுச்சு. எல்லாமே எல்லாம் டோட்டல் செட்டு எல்லாமே பெட்டு ஏற்றுறதோட கணக்கு வச்சுங்க. இன்னும் பெட்டு ஏற்றணும். ஏற்றதோட கணக்கு வச்சிங்கன்னா 1,20. 200 லிட்ரு பாரல் இது. 200 லிட்ரு பாரலில் தண்ணியை வந்து 3/4 பிடிச்சிக்கணும். 3/4 பிடிச்சிட்டு 250 ml ஃபார்மலின் ஊற்றணும். அதாவது 1 லிட்டருக்கு 1 ml கணக்கு. இது வந்து ஃபங்கஸைட் பவுட்ரு, நம்ம வைக்கோலில் இருக்கிற ஃபங்கஸ் இதெல்லாம் இது பண்ணுறது. இது 25 கிராம் போகும். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதை டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டோம். எவ்வளோ மணி நேரம் இதை ஊற வைக்கணும்? அது இது 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரும் ஊற வைக்கணும். வைக்க வந்து மேலே இருக்கக்கூடாது. மேலே இருந்துச்சுன்னா வந்து கண்ணாமஷன் ஆகிடும். தண்ணி தான் மேலே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வெயிட்டு. இப்போ மழை தண்ணிலாம் இதுக்குள்ளே போகலாமா? போகக்கூடாது. அதுதான் மூடு. அதுதான் மழை தண்ணி போகிறதுக்கு தான் மூடுக்கு. சப்போஸ் இலைகள் எதுவும் விடக்கூடாது. கூடாது. ஸ்பான் காளானோட விதை. விதை எங்கே வாங்குங்க? விதை நம்ம கோயம்புத்தூரில் வந்து வாங்க. கோயம்புத்தூர். இது இந்தளவுக்கு ஒயிட்டாக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு கண்டாமினேஷன் க்ரீன் மோல்டு, பிளாக் மோல்டு அந்த மாதிரி கலர்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நான் அதெல்லாம் போட்டால் வேஸ்ட்டு தான். கண்டாமினேஷன் ஆகிடும் பெட்டு ஃபுல்லாக. அந்த ஒரு பெட் ஆகுதுன்னு பார்த்தா உள்ள பண்ணை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். வரும்போது நம்ம நல்லா கட்டியாக தான் வரும். மைஸ்லாம் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டுருக்கோம். அது ஒரு கிலோ எவ்வளோ விலை வருங்க? கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து இருக்குது. நம்ம வாங்குறது 120 ரூபா. ஹை குவாலிட்டி. ஆமாம், குவாலிட்டி கொஞ்சம் இதாக இருக்கும். விதை எப்படி சார் எடுப்பாங்க? அது இந்த வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி அவிச்சிடுவாங்க. ஆஃப் இதில் அவிச்சிட்டு
அது கூட வந்து நம்ம காளான் ஒரு பீஸ் எடுத்து ஃபங்கசைட் பவுட்ரு அது சோடியம் கார்பனேட்னு ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, அது கூட மிக்ஸ் பண்ணி லேபில் வச்சுருவாங்க. லேபில் வச்சு அது ஒரு 15 நாளில் வளரும். அது வளர்ந்தோடனே மறுபடியும் அவங்களுக்கு இப்போ 1/2 கிலோ பாக்கெட், இது வந்து நான் இப்போ போட்டது 1/2 கிலோ பாக்கெட்டு, அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருவாங்க. அதில் வச்சுட்டோம்னா இன்னொரு 15 நாள் அது ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஃபுல்லாக ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிடும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது வந்து பிபி கவர். பிபி கவர்னாங்க. நம்ம போகிற சைஸ் வந்து 24க்கு 12, 2க்கு 1. இதில் நிறைய சைஸ் இருக்குது. 3க்கு 1 போடுவாங்க, 3க்கு 1.5 அந்த மாதிரிலாம் சைஸ் போடுவாங்க. நம்ம போடுறது 2க்கு 1. இப்போ அந்த பை எவ்வளோ சார் வரும் ரேட்டு? இது கிலோ வந்து 150 ரூபா. 150 ரூபா விழுப்புரத்தில் கிடைக்கும். 150 ரூபா. ஆமாம். இப்போ நம்ம லேடிஸ் சாரி மடிப்பாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி கீழே மடிச்சிடும். 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும்? இல்லை, இது இப்போ நம்ம போகிறது வந்து க்ளோஸ் ஆன சைடு, க்ளோஸ் தான் இருக்கும். இது நம்ம எதாவது போகிறோன்னா வந்து சிலிண்டர் ஷேப் போகிறதுக்காக, ரவுண்ட் ஷேப் போகிறதுக்காக, அதுக்காக போகிறோம். போட்டு இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம சாக்கு மடிப்போம்ல, ப்ளஸ் ஆர் மைனஸ், அதுக்குள்ளே மடிக்கணும். இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையெல்லாமே வாஷ் பண்ணிக்கணும். டெட்டால் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிங்கன்னா இருக்கும். சென்சிட்டிவானது இது. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் மொத்தமாக போயிடும். நம்ம கீழே ட்ரை பண்ணும்போதும் சரி, கீழே ஃபுல்லாக டெட்டால் ஸ்ப்ரே பண்ணிடணும். இது பண்ணும்போது எல்லாமே டெட்டால். இது கீழே வந்து கொஞ்சமாக விதை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டில் சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கணும். இந்த அளவுக்கு போடுவோம். இது வைக்கல எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னா, நம்ம இப்படி முறுக்குன்னா அதுலேருந்து தண்ணி வரக்கூடாது. நம்ம கையில் ஈரப்பதம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். இல்லை ரொம்ப ட்ரையாக போட்டாலும் கனாமினேஷன் வரும். ரொம்ப ஈரமாக வெட்டாக போட்டாலும் கனாமினேஷன் வரும். நம்ம சிம்மாடு சுட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அடி சுட்டுங்க. அது மாதிரி சுட்டு அப்படியே லேயர் போடுவேன். மடி ஒரு லேயர் விதை ஒரு கைப்பு அளவு எடுத்துகிட்டு ஓரத்தில் மட்டும் அப்படியே விதை போட்டோம். மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு லேயர் டைப் பண்ணலாம். மறுபடியும் ஒரு லேயர் விதைவாங்க.
அடியில் விதை போட்டோம் இல்லையா, ம் அதே மாதிரி லைட்டாக சும்மா மேலே இருக்குது, சும்மா லைட்டாக இது ஓரத்தில் போட்டதால நம்ம நடுவில் போட்டது. மொத்தம் 5 லேயர் விதை வரும் அதில். அதாவது வைக்கோல் விதை, வைக்கோல் விதை, அது மாதிரி 5 லேயர். 5 லேயர். அதுக்கடுத்து மேலே அது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு. இது வந்து ஒரு பேகுக்கு வந்து 160 கிராம் விதை வரும். வைக்கோல் வந்து ஒரு 3.5 கிலோ அது மாதிரி 3.5 கிலோ கணக்கு வச்சேன். வேறு ஒன்று போட்டு இதை நம்ம மடக்கி இது பண்ணி விட்டணும். அப்படியே விட்டோம்னா அதில் தண்ணி போடும், அதில் எதனா இது நம்ம போட்டு டேட் போட்டு வச்சிடணும். இதில் அப்படியே என்ன டேட்டில் போட்டு இந்த மாதிரி டேட் போட்டோன்னா நமக்கு தெரியும். சப்போஸ் கண்டாமினேஷன் ஆனாலும் என்ன ப்ராப்ளம், எதனால் கண்டாமினேஷன் ஆச்சு, இல்லை எத்தனை நாள் ஈல்டு வருது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இப்போ நம்ம நோட் பண்ணி வைப்போம், இன்னைக்கு நம்ம போட்டோம்னா எப்படி இது பண்ணோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்போம். அதனால் கண்டுபிடிச்சலாம் எப்படி கண்டாமினேஷன் ஆகுது, என்ன ப்ராப்ளம்ன்ற கண்டுபிடிச்சலாம். அதான் இது வந்து ஒரு 10 நாள் தண்ணி படாமல் வைக்கணும். அதுக்கடுத்து நம்ம தண்ணி இது பண்ணணும். ஆமாம், அது வந்து அவன் மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே இப்போ போட்ட பேக் தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே. இங்கே ஒரு 10 நாள் கழித்து மறுபடியுமே நான் இப்போ அந்த ஆமாம் அடுத்த ஷெட்டில் மாட்டி விட்ருவோம். அங்கே ஃபாகர்லாம் இருக்குது. அங்கே உங்களுக்கு கூலிங் கட்டாமல் என்னோம். இதுக்கு வந்து கூலிங் தேவையில்லை. ஒரு 10 நாள் வரைக்கும் 10 நாள் வரைக்கும் கூலிங் வரைக்கும் நம்ம கூலிங் தேவையில்லை. 10 நாளுக்கு அப்புறம் கூலிங் தேவை. அதனால் நம்ம அங்கே எடுத்து பண்ணுறோம். இதுக்கு வந்து இம்யூனிட்டி மட்டும் தேவை. அதனால சும்மா நம்ம சாக்கு மட்டும் நினச்சி விட்டு கீழே மட்டும் லைட்டாக தண்ணி விட்டுருவோம். அதை மட்டும் இது வந்து ஹோல்ஸ் போட்டு விடணும். அது காளான் விதை சுவாசிக்கிறதுக்கு ஹோல்ஸ் போட்டால் தான் அது ஸ்பான் ரன் ஆகும். இல்லைனா நம்ம போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்கும், ஸ்பான் ரன் ஆகாது. ஒரு சைடுக்கு ஒரு 4 ஹோல்ஸ், அது மாதிரி 4 சைடு போட்டால் போதும். இது வந்து வேப்பங்குச்சி, காஞ்ச வேப்பங்குச்சி டெடால் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடணும். அடியிலே ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கணும். சப்போஸ் தண்ணிக்குன்னு என்ன இருந்துச்சுன்னா இறங்கிடும் அதுக்கு, அது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பேக் போட்டு வந்து 10 நாள் ஆகிடுச்சு. அதில் டேட் இருக்கும்பா, வரும் 13/6 போட்டது, இன்றைக்கி 23 டேட்டு. 10 நாள் ஆகிடுச்சு. நல்லா இது எந்த கண்டாமினேஷனுமே இல்லை, நல்லாவே வளர்ந்துடுச்சு அதை. இது இப்போ நம்ம எடுத்து அந்த ஃபாகர் இருக்க ரூமில், கூலிங் ரூமில் மாற்றிடலாம். அந்த இந்த அளவுக்கு நல்லா இது ஆகணும். இதில் உங்களுக்கு கண்டாமினேஷனாக நிறைய வரும், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நல்லா க்ளீனாக போட்டணும். சென்சிட்டிவானது போடுது. இது 9 நாள் ஆகுது. இதுவுமே நல்லா இதுவாகிடுச்சு. இது இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி போட்டது, 20ஆம் தேதி போட்டது. இது 20ஆம் தேதி போட்டது. இதுவுமே நல்லா ரன் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக ஃபார்ம் ஆகணும். ஒயிட்டாக ஃபார்ம் ஆனால் தான் நல்லா ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இதுலேயே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. குப்பை காளான், க்ரீன் மோல்டு அந்த மாதிரிலாம் வரும். அது எல்லாமே வெதை ஃபால்ட்டு தான். வெதை ஃபால்ட்டு. அது இல்லாமல் நம்மளும் க்ளீனாக வைக்கல் ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போதெல்லாம் நல்லா பண்ணணும். வைக்கோல்லாம் நம்ம எவ்வளோ வேணும் பண்ணோன்னா ப்ராப்ளம் வரும். பேக்கை போட்டு 10 நாள் ஆச்சு இல்லையா, அந்த பேக் எடுத்து வந்து இதில் ஃபாகர்லாம் இருக்குது. இதில் கூலிங் எல்லாமே, டெம்பரேச்சர் எல்லாமே மெயின்டைன் ஆகும். இதில் நம்ம வச்சிடலாம். இதில் இப்போ தண்ணி படலாம், நான் தண்ணி பட்டாலும். எத்தனை நாளில் சார் அது? இன்னொரு 8 நாளில் அது ஈல்டு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஸ் வரும். இது நேற்று வந்த பட்ஸ், இது இன்றைக்கி லைட்டாக வளர்ந்துருக்கு. இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதோட கொஞ்சம் சின்னதாக வரும். இதுக்கு அடுத்த நாள் பட்ஸு, இது அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்து இது இப்போ நம்ம பறிக்கலாம். ஈவினிங் பறிச்சிடலாம். இது இந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ எத்தனை நாளில் பறிக்கலாம் சார் அது? 18 நாளில் பட்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்க, தான் பட்ஸு இந்த மாதிரி தான் வரும் ஆரம்பத்தில். ஆமாம், ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகும். அதுக்கு அடுத்து 3ஆம் நாள் நம்ம பறிச்சிடலாம். அது மாதிரி தான் வரும். அது 18 நாளில் பட்ஸ் வந்தோன்னா 21 நாளில் பறிச்சிடலாம். அதாவது கரெக்டான கூலிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 21 நாள். கூலிங் மெயின்டைன் பண்ணலாம் 30 நாள் கூட ஆகும்.
இதுக்கு எப்படி மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்குங்க? மார்க்கெட்டிங் நான் ஆரம்பித்த புதுசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ம். இது இந்த காளான் வந்து யாருக்கும் தெரியாது அவ்வளோ. ஓ. இந்த சிப்பி காளான், பட்டன் காளான் தான் எல்லாருக்கும் தெரியும். ஓ, இதுக்கு பேர் ஆமா. சிப்பி காளான். இது பேர் வந்து சிப்பி காளான், ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆ. அதாவது இது தெரியாம தான் இருந்துச்சு. ம். நம்மளாம் உள்ள இறங்கி வேலை பார்த்து கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா போயிட்டு. இப்போ இந்த சிப்பி காளானை சாப்பிட்றதால என்னென்ன பயன்கள் இருக்குது? இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கு இதுவாக இருக்கும். சுகரு, சர்க்கரை நோய்க்கு, நீரிழிவு நோய்க்கு கட்டுப்படுத்தும். மூட்டு வலி, அந்த மாதிரி இதயம் சம்மந்தமான நோய், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 18 பெனிஃபிட் இருக்குது இதில். சரிங்க சார். இது வந்து இப்போ புதுசாக யாராவது ஒருத்தங்க இந்த சுய தொழில் செய்யணும், இது போல் காளானை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லணும். பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெருசாலாம் இறங்கக்கூடாது. சின்னதாக போட்டு ஆரம்பித்து அதில் எல்லாத்தையும் கற்றுக்கணும். அப்புறம் பெருசாக என்ன பண்ணலாம். எடுத்தோடனே யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க குறைந்த முதலீடு நிறைய அதிக லாபம்ட்டு. இது நிறைய கஷ்டம் இருக்குது. இப்போ நான் இதில் போட்டு வந்து ஒரு 30 கிலோ விதை லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன உடனே அதில் ஒரு 200 பேக் கிட்ட லாஸ் ஆச்சு. அந்த 200 பேக், ஒரு பேக் நம்ம ஒரு பேக் போகிறோம்னா 50 ரூபா செலவு வரும் ஒரு பேக்கு. வைக்கோல், அதில் நம்ம வைக்கோல் ஸ்டிமுலேஷன் பண்ணுற இது விதை எல்லாம் சேர்த்து ஒரு பேக் 50 ரூபா வரும். இப்போ 200 பேக்னா ஒரு 10,000 லாஸ் எடுத்து அந்த மாதிரி வரும். அது நம்ம ஃபால்ட் இல்லை, விதையும் நல்லா பார்த்து வாங்கணும். இப்போ பராமரிப்பு பண்ணினா டெய்லி என்ன பண்ணுங்க? அதுக்கு நம்ம அதாவது ஃபாகர் வந்து இதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கூலிங்காக ஃபாகர் போட்டிருக்கோம். சைடில் சாக்கு கட்டியிருக்கோம், சணல் சாக்கு. இது ஹியூமினிட்டிக்காக கட்டியிருக்கோம். இதில் வந்து காற்று பட்டு உங்களுக்கு உள்ள வரும்போது கூலிங்காக காற்று வரணும் அப்படின்றதுக்காக. அதுதான் அது மாதிரி மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வெயில் நாள்லாம் வந்து ஃபாகர் வந்து 1/2 hour கொண்டு ஓடணும். அப்போ தான் இதில் வந்து மீட்ரு வச்சுருக்கோம். இதிலே அது வந்து இதில் வந்து 28 டிகிரி கீழே தான் இருக்கணும் டெம்பரேச்சர். ஹியூமினிட்டி வந்து 75க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஈல்டு வாங்க எடுக்க முடியும். ஆனால் ஈல்டு கம்மியாகும். இப்போ மந்த்லி எவ்வளோ சார், எவ்வளோ கிலோ ஈல்டு எடுப்பீங்க? இப்போ அந்த ஷெட்டில் இருக்கும்போது நான் ஒரு நாளைக்கு 4 கிலோ எடுத்தேன். 4 கிலோ இதில் ஃபுல்லாக போடல இப்போ தான் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோ வரைக்கும் எடுக்கலாம் ஈல்டு. இப்போ எவ்வளோ சார் விற்கிறீங்க கிலோ? நம்ம கிலோ வந்து மார்க்கெட்டில் கொடுக்கறது வந்து 200 கொடுத்துட்ருக்கோம். 200 லோக்கலில் 250 ரூபா வாங்கியிருக்கீங்க. ரெகுலராக அவங்களுக்கு 200 மற்றவங்களுக்கு 250 ரூபா கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி சார் மாதம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? அந்த செட்டில் இருக்கும்போது ஒரு 15 ரூபா வச்சுக்கலாம். 15 ரூபா செலவெல்லாம் போக நம்ம கையில் நிற்கிறது ஒரு 5 ரூபா நிற்கும். இப்போ இது புதுசாக பெருசாக போட்டிருக்கீங்க. ஆமாம். இது எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க இதில் வருமானம் வரும்னு? இதில் வருதுன்னா ஒரு 40 ரூபாய்க்கு மேலே தான் வரணும். 40 ரூபாய்க்கு மேலே வரணும். ஓகே சார். ஆமாம், ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி இது பண்ணோன்னா சேல் பண்ணிட்டோம்னா 40 ரூபாய்க்கு மேலே எடுக்கலாம். எல்லாம் செலவு போக 40 ரூபா கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்க சார். இப்போ வந்து மார்க்கெட்டிங் எல்லாம் நீங்களே பண்ணுறீங்க? எல்லா கடைக்கு போயிட்டு பண்ணுறீங்களா? கூட்டேரிப்பட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் தந்துட்டுருக்கோம். விழுப்புரத்தில் ஒரு 2-3 காய்கறி கடையில் தந்துட்டுருக்கோம். அதெல்லாம் பாண்டி மார்க்கெட்டுக்கும் டெய்லியும் ரெகுலராக அனுப்புகிறோம். சரிங்க சார். சரிங்க. இப்போ யாராவது உங்களுக்கு திருமணத்துக்கு ஏதோ முஸ்லீம் பிரியாணி போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் வாங்குறாங்க, கொடுக்கலாம். ஆனால் அது முன்னாடியே வந்து இது பண்ணலாம். ஆமாம், நம்மகிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுக்கணும். அதெல்லாம் நம்மகிட்ட பட்டன் மஷ்ரூம் ரெடி பண்ணி தரலாம். அது நம்மகிட்ட டீலர் இருக்காங்க, அது ரெடி பண்ணி தரலாம். சரி. இது பண்ணலாம், எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம். காளான் பறித்து ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது நல்லா ட்ரையர் வாங்கி ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம். அதில் பிக்கிள் ரெடி பண்ணலாம். சூப் பவுட்ரு, பொடி, வேல்யூ அடிஷன் நிறைய இருக்குது. இதில் மதிப்பு கூட்டி நாமளே கூட்டி நிறைய இது பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த சைடு இன்னும் அவேர்னஸ் இல்லை. கோயம்புத்தூர், மதுரை, அந்த சைடு, ஈரோடு அந்த சைடுலாம் நிறையவே இருக்குது. சரி. அங்கெல்லாம் ஊருக்கு 4 பண்ண 5 பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஆனால் அவங்க மதிப்பு கூட்டி நிறைய பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது மானியம், லோன் எதுவும் இருக்குது? அது விசாரித்தோம், அது சொல்கிறேன்னு இருக்காங்க. நீங்கள் மானியம் வாங்கலை? இன்னும் வாங்கலை. போய் கேட்டுட்டு தான் வந்தோம். அவங்க இன்னும் வரல, வந்தால் சொல்கிறேன்னு இருக்காங்க. சரிங்க சார். உங்களை பார்த்து ரொம்ப நன்றிங்க சார்.